அவையார் சொன்னாரு, நோய் அற்ற வாழ்வே குறைவு அற்ற செல்வம்னு சொன்னாரு. அதான் நம்முடைய மரபு. வில்ஃப்ரெஷ் கஸ்டமர் அனைவருக்கும் வணக்கங்க. நான் சதீஷ். இது நம்மாழ்வார் இயற்கை வழி வேளாண்மை பண்ணை, சாமலாபுரம், சோமனூருங்க. இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 வருடமாக இங்கே நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. எப்படி இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2010 சுபாஷ் பாலேக்கரையாவுடைய நிகழ்ச்சி வந்து ஈரோட்டில் நடந்தது. அந்த நிகழ்வில் கலந்ததுக்கப்புறம் தான் இதில் ஒரு ஆர்வம் வந்ததுங்க. ஏன்னா அங்கே வந்து இயற்கை விவசாயத்தினுடைய ஏன் பண்ணணும், இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கு என்ன வித்தியாசம், இயற்கை விவசாயத்தினால பல நன்மைகள் இருக்குது. அதே நேரத்துக்கு செயற்கை விவசாயத்தினால பார்த்திங்கன்னா நிறைய யூரியா உரம் கெமிக்கல்லாம் போடும்போது நிறைய நஞ்சு விதைக்கிறோம். அதே நேரத்துக்கு அது வந்து நம்ம சாப்பிட்ற விளைபொருள்லேயுமே அது நஞ்சாக வருதுங்க. அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நோய் தொந்தரவு வருது. முக்கியமாக அந்த காரணத்தினால நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை உணர்ந்ததுக்கப்புறம் இதில் நாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சுங்க. இந்த நிலத்தில் 3 வருடம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாங்க. இது பீட்ரூட் போட்டிருக்குறோம், வாழை, அதுக்குள்ளே ஊடுபயிர பீட்ரூட் போட்டுக்கிறோங்க. அப்புறம் முள்ளங்கி, அந்த பக்கம் முள்ளங்கி போட்டிருக்குறோம், கரும்பு போட்டிருக்குறோங்க. நம்ம தோட்டத்தில் இப்போ கொத்தமல்லி பயிரிட்டுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய களைகள் வந்துட்டுருக்கு. இதை வந்து ரசாயனத்தில் பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா களைக்கொல்லியை பயன்படுத்தி அதை வந்து அழிச்சிருவாங்க. அப்போ அந்த களைக்கொல்லின்னு இருக்கிற விஷம் வந்து அடுத்த பயிர் போடும்போது அந்த பயிர்லேயும் வந்து நம்ம கண்டிப்பாக வருங்க. அதே நஞ்சை தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு நாள் நஞ்சை சாப்பிட்ருக்குறோங்க. ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் அந்த நஞ்சு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய மெனக்கெடல் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அருகு கோல களைகள்லாம் கைகள்லேயே பிடுங்கி எடுக்கும் போதுங்க உங்களுக்கு நிறைய உழைப்பு, ஆட்கூலி செலவு அதிகமாக இருக்குதுங்க. ஆனால் இது ஆரோக்கியம், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயங்க. ஆனால் செலவினம் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அப்போ வந்து அது மாதிரி மதிப்பு, கீரையோ காய்கறிகளோ கொத்தமல்லியோ அது மாதிரி விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது இயல்பு தானுங்க. இப்போ நம்ம இயற்கை வழி வேளாண்மை பண்ணையில் நாட்டு மாடுனுடைய அவசியம். ஏன்னா நாட்டு மாடை வச்சு தான் நம்ம வந்து அந்த சாண கோமியத்தை வச்சு தான் இடுபொருள் தயாரிக்கிறோங்க. அது மாதிரி முக்கியத்துவம் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்மக்கிட்ட என்னென்ன மாடு இருக்குது என்னங்கிறத ஒரு இது பார்த்துடலாம். இப்போ நம்ம பண்ணையில் 6 மாடு வச்சுருக்குறோங்க. நாட்டு மாடு, எல்லாமே நாட்டு மாடு வெரைட்டிங்க. அதில் கிர் இருக்குங்க, காங்கிரீச் இருக்குது, காங்கேயம் இருக்குது, சாய்வால் இருக்குங்க. இது வந்து நம்ம பால் நம்ம தேவைக்கும் நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது முக்கியமாக வந்துங்க கோமையும் சாணம். இதுதான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மூலங்க. நம்ம ஜீவாமிர்தம்னு ஒன்று தயார் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் அதை விடுறோங்க தோட்டத்துக்கு. செயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய யூரியா உரம் உள்ளிட்ட நிறைய நஞ்சுகளை ஸ்ப்ரே பண்ணுறாங்க, மண்ணிலையும் போடுறாங்க. அது என்ன நடக்கும்னா அது மண்ணை மட்டும் இல்லாமல் நம்ம விளைய வைக்கிற காய்கறியில் நிறைய நஞ்சு வந்து நஞ்சினுடைய மூலக்கூறு வந்து கண்டிப்பாக அதில் இருக்குங்க. அப்போது அதை சாப்பிடும்போது நோய் வந்து நம்மளுக்கு கட்டாயம் ஏற்படுங்க. அது சிறுக நஞ்சு சேரும்போது ஒரு நாளைக்கு பெரிய நோயாக அது மாறுங்க. நம்ம எப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அந்த நஞ்சினுடைய தேக்கம் வந்து நம்மளுக்கு நோயாக, கேன்சராக நம்மளுக்கு வந்து அது வெளிப்படுங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல என்னென்னா இதுக்கு இடுபொருளுக்காக எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தாமல் நம்ம வச்சுருக்கிற நாட்டு மாட்டினுடைய சாணம், கோமயம், இதில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. அதையே வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம தோட்டத்துக்கு காய்கறிகள் கொடுக்குறோம். அப்போ அதில் வந்து முழுக்க நன்மைகள் மட்டுமே இருக்குது ஒழிய எந்த வகையான ஒரு நஞ்சோ எதுவுமே நம்ம இங்கே பயன்படுத்துறது இல்லைங்க. முழுக்க வெளியில் எதுவும் வாங்காமல் நம்ம நாட்டு மாடுகளை மட்டுமே பயன்படுத்தி இடுபொருள் தயாரித்து விடுறோம். அப்போ வந்து அது முழு நன்மைகள் மட்டுமே இங்கே கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா கோமியம் வந்து வடிஞ்சு வர மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறேங்க. இது ஊத்துற கோமியை இந்த பாதை வழியாக வந்து ஒரு பிவிசி பைப் பதிச்சிருக்கிறோம். அதில் வந்து ஒரு தொட்டி என்னுடைய அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம். ஒரு 1000 லிட்டருக்கு மேலே பிடிக்குங்க. அந்த தொட்டியில் வந்து ஸ்டோர் ஆயிருங்க. மழை தண்ணி உள்ளே போகாத மாதிரி மூடி போட்டு வச்சுருக்குறோம். இதில் கோமியம் வந்து விழுந்துங்க, இதில் ஸ்டோர் ஆயிருங்க. நம்ம இதிலேருந்து எடுத்து ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோங்க. அதுதான் அந்த இடுபொருள். சாணம், கோமியத்தை பயன்படுத்தி நம்ம ஜீவாமிர்தம் செஞ்சுருக்கிற டேங்கை இப்போ நம்ம பார்க்கலாங்க. இது வந்து கொசு உள்ளே போகாமல் நம்ம வந்து ஒரு கொசு வலை மாதிரி துணியை வந்து கட்டி வச்சுருக்கிறோம். அதே நேரத்துக்கு காத்தோட்டம் வந்து அதில் இருக்கணுங்க. இதுதான் அந்த ஜீவாமிர்தங்க. இதில் வந்து சாணம், கோமியம், பயிர் மாவு, சர்க்கரை, அப்புறம் வந்து காட்டினுடைய மண், இது 5 பொருள் கலந்து இதில் தயார் பண்ணியிருக்கிறோங்க. இது 2 நாள் இதை வந்து கலந்து வச்சதுக்கப்புறம் 2 நாள் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு 2 நாளில் அது சரியாயிருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு. அருமையான ஒரு மனம் வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதே நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு தண்ணி கூட கலந்து விட்டுருவோங்க. நம்மாழ்வாரையே பார்த்திங்கன்னா 2008-09 வாக்கில் இங்கே வந்திருந்து நிறைய பயிற்சி வகுப்புகளும் கருத்தரங்குகளும் நடத்தினதுடைய விளைவாக
நம்ம இங்கே வந்து இயற்கை விவசாய பண்ணை உருவாக்கியிருக்கிறோம். அதே நேரத்துக்கு இங்கே ஒரு சின்ன அவுட்லெட் வச்சுருக்குறோங்க. அங்கே வந்து காய்கறிகள் உள்ளே இருக்கிறதெல்லாம் வச்சு இங்கே நம்ம விற்பனை பண்ணுறோம். அதே நேரத்துக்கு வந்து நம்ம இங்கே அதிகமாக குறைவான விற்பனை வாய்ப்பு தான் இருக்கிறனால வில்ஃப்ரெஷ் கஸ்டமருக்கு நாங்கள் இங்கேருந்து பேக் பண்ணி வில்ஃப்ரெஷ்க்கு அனுப்புகிறோம். நீங்கள் அவங்ககிட்டருந்து வாங்கி பயன்பெறலாம். நமது இயற்கை வேளாண்மை பண்ணையில் இருந்துங்க முருங்கைக்கீரையை பறித்து இந்த மாதிரி உருவி பேக் பண்ணி கவரில் பேக் பண்ணி வில்ஃப்ரெஷ் கஸ்டமருக்காக கொடுத்துட்ருக்குறேங்க. அதே மாதிரி மற்ற காய்கறிகளையும் கீரைகளையும் கொடுத்துட்ருக்குறேங்க. அதே போல் மற்ற தக்காளி, கொடி காய்கறிகளை, வெண்டைக்காய்ங்க, கத்திரிக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், புடலங்காய், மிளகாய்ங்க, இந்த மாதிரி எல்லா காய்கறிகளுமே நம்ம இங்கே வச்சுருந்து இங்கேருந்து நம்ம வில்ஃப்ரெஷ்க்காக பேக் பண்ணி அனுப்புகிறோங்க. நாட்டு ரக தென்னை மரத்திலிருந்து அதுவாக முத்தி விழுகிற தேங்காயை எடுத்து எந்த ரசாயனம் போடாமல் சல்ஃபர் உள்ளிட்ட எந்த ரசாயனங்களும் பயன்படுத்தாமல் காய வச்சுங்க பருப்பெடுத்து அதை வாகமர செக்கில் ஆட்டி நம்ம வில்ஃப்ரெஷ் கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குறோங்க. நம்மளுடைய இயற்கை வழி வேளாண்மை பண்ணையில் விளையிற காய்கறிகள் கீரைகளை வில்ஃப்ரெஷ்ஷு எடுத்து உங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மார்க்கெட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதே நேரத்துக்கு இந்த இயற்கையில் விளைஞ்ச காய்கறிகளை, நஞ்சில்லாத காய்கறிகள் கீரைகளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வில்ஃப்ரெஷ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி கீரைகளை வில்ஃப்ரெஷ் மூலிமா வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.